கலைஞர் அவர்கள் இறந்து போறது 2018 இப்படி இல்லையா? 2018 யார் ஆட்சியில இருந்தா? 2018 ஆட்சியில் இருக்கிறது அதிமுக அரசு, ஹெட்டட் பை மிஸ்டர் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு. அப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசுல அந்த சமயத்துல எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒருத்தருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல, அவர் சாவுல சந்தேகம்னா அப்ப எந்த லட்சத்துல உங்க லா அண்ட் ஆர்டர் 2018 இருந்து நீங்களே உங்க தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இவர் சொல்ற வார்த்தை சிம்பிளா மாத்தி ஒரு சாதாரண மனிதன் வார்த்தையில நான் சொல்லணும்னா, 2018 எதிர்கட்சி தலைவர் செத்து போனாரு, அதுவே எப்படி செத்து போனாரு எங்களுக்கு தெரியல, அவர் குடும்பம் தான் காரணம் அப்படின்னா நீங்க எது கேஸ் ஃபைல் பண்ணீங்களா, எஃப்ஐஆர் போட்டீங்களா, இல்ல சந்தேகம் எழுப்புனீங்களா, கமிஷன் போட்டீங்களா? ஒண்ணுமே செய்யலையே. உடனே நீங்க சொல்லுவீங்க ஜெயலலிதா அம்மையார் குற்றம் இது பண்ணும்போது அவங்க போட்டாங்கல்ல, அவங்க அதுக்கப்புறம் தான். அது வேற. அது என்ன, அது உங்கள் ஆட்சியில் நடந்ததுனால அப்ப திமுக ஆட்சியில இல்ல, அப்ப உங்க மேல குற்றச்சாட்டு வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கமிஷன் போட்டு அவங்க சொல்ல முடிப்பேன்னு சொன்னாங்க. அது வேற விஷயம். இது உங்கள் ஆட்சியிலே நடந்த விஷயம். அப்படி கலைஞர் உங்களுக்கு சந்தேகபூர்வமான ஒரு முறையில் அவர் இறந்திருந்தா நீங்க நினைச்சீங்கன்னா ஏன் நீங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை? அப்போ உங்கள் ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த, தமிழ்நாட்டில் 2வது நபராக கருதப்பட்ட தமிழகத்தின் மிக மூக்க அரசியல்வாதியாக இருந்த திரு மு கருணாநிதி அவர்களோட சாவுலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா உங்கள் ஆட்சி 2018 அவலமாக கேவலமாக நடந்திருக்குன்னு மக்கள் நினைப்பாங்க.